இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் புஷ்பா 2 த ரூல். புஷ்பா 1 த ரைஸ் வந்தப்பவே டைரக்டர் சுகுமார் அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போ மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டுச்சு. அந்த பாட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதுலேருந்தே இந்த செகண்ட் பாட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ஹை இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த காம்போ மறுபடியும் பூர்த்தி செய்தா, அதை மிஞ்சி இந்த பாட்டில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். புஷ்பா பிராண்ட் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பார்ட் 1ஓட டுவர்ட்ஸ் தி தேர்ட் ஆக்ட் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். அப்போ ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபகத் ஃபாசிலோட அந்த ஷெகாவத் அப்படிங்கிற அந்த காவல் அதிகாரி கேரக்டர் உள்ளே வந்தாப்புல அங்கேருந்தே அல்லு அர்ஜுன் விசஸ் ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற மாதிரியான ஈக்குவேஷன் மாறி இருந்தது. இதுவே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய பில்டப் ஃபார்முலாவாக அமைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட மொமெண்டமாக அப்படியே பில்டப் பண்ணி தான் கதை போகுது. போலீஸ் விசஸ் ஒரு கரப்டடான ஹீரோ அப்படிங்கிற அந்த கிளாஷ் தான் இந்த பாட்லையுமே கண்டினியூ ஆகுது. பட் இதில் புஷ்பாவோட கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்த லெவல் போகணும், அடுத்த விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னு கூட, ஒரு விஷன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த புஷ்பா 2 ரூல், அவரோட ரூல் எப்படி இருந்துச்சு அண்ட் ஷெகாவத் அந்த ரூலை தடுக்க என்னெல்லாம் பண்ணாரு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்தவங்கலாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்கிற பாட்டு தான் இந்த பாட்டு. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். புஷ்பராஜ் என்ற அந்த டைட்டில் கேரக்டரில் அல்லு அர்ஜுன் எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். 360 டிகிரி இந்த படத்தில் அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக அவரோட கேரியரில் ஒரு பெரிய டிஃபைன் பண்ணுற ரோலாக இது இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். புஷ்பா 2ல் அது இன்னுமே எலிவேட் ஆயிருக்கு இந்த புஷ்பராஜ் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்ஷன், ஃபைட்டு, சென்டிமெண்ட்டு, அப்புறம் சென்டிமெண்ட்டில் வர ஃபைட்டு, சாங்குக்குள்ளே வர ஃபைட்டு, அப்படி எல்லா ஏரியாலையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே அவரோட மேனரிசம் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஷோல்டர் இப்படி இறக்கிட்டு அந்த ஒரு நடப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். கவிதையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட மொத்த வெயிட்டையும் தாங்கிறதுனால தான் வேணுமோ அந்த ஷோல்டர் இறங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு டோட்டலாக ஒரு மெஸ்பரைசிங்கான ஒரு ஆன்ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸ்ரீவள்ளி என்கிற கேரக்டரில் ராஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்துச்சோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்கோப் இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அந்த திருவிழா சீனில் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசி ஒரு ஃபேமிலி நேம் பற்றி ஒரு பெரிய சீன் ஒன்று போகும். அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆக்ட்ரஸாக நல்ல ஒரு ஸ்கோர் அங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லையும் அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அதை மேட்ச் பண்ணியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக எஸ்பி பன்வர் சிங் ஷெகாவத்தா வில்லனா ஃபகத் ஃபாசில். ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் பிடிச்சிட்டாலே பாதி விஷயம் பண்ணிட்ட மாதிரி தான் ஒரு கமர்ஷியல் படத்தில் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா இந்த படத்துலையும் கண்டிப்பாக ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் ஒரு மெனேசிங் வில்லனா படம் ஃபுல்லாகவே, குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்குமே நம்மளை ரொம்பவே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃபில் அவர் பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. குறிப்பாக எந்த சீன் வந்தாலுமே சரி, எந்த சீனாக இருந்தாலும் சரி, அதில் யார் இருந்தாலும் சரி, அதில் அவர் தனித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. வில்லனா சில ஆடட் விஷயங்கள் அவரோட ரோலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் அவரை தவிர நம்ம வேற யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெனக்கடல் இருக்குது. அது நிச்சயமாக ஃபகத் ஃபாசிலால் மட்டும்தான் அந்த எக்ஸ் ஃபேக்டரை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புஷ்பாவோட ஃப்ரெண்டு கேசவாவா எகைன் ஜெகதீஷ் பிரதாப் பண்டாரி ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடவே இதில் கொஞ்சம் மீட்டியான ரோல் அவருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது ஏற்ற மாதிரியான ஒரு மீட்டரில் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. எம்பி பூமி ரெட்டியா ராவ் ரமேஷ் நிறைய காட்சிகளை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஃபகத் ஃபாசில் அண்ட் இவரோட கேரக்டருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதில் அட்டகாசமான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மங்களம் ஸ்ரீனுவா சுனில் அவருக்கு அந்தளவு ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இதில் வெயிட்டேஜ் இல்லைனாலும் கிடைச்ச இடங்களில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றும் ஒரு பேன் இண்டியா வில்லனா சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு போறாரு ஜெகபதி பாபு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஹீரோவை வச்சு எப்படியான ஒரு மாஸ் சினிமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸே எடுத்திருக்காரு டைரக்டர் சுகுமார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங், ஹீரோவோட என்ட்ரியா இருக்கட்டும், சிஎம் வீட்டில் போட்டோ ரிலேட்டடாக நடக்கிற அந்த ஒரு எபிசோடா இருக்கட்டும், மால்டீவ்ஸ்ல நடக்கிற அந்த டீலிங் காட்சியா இருக்கட்டும், ஒரு சாரிக்காக ஒரு பெரிய டென்ஷன் பில்டப் பண்ணி அதை இன்ட்ரோல் பிளாக்காக கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ஒரு அட்டகாசமான ரைட்டிங். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த சாலிடான ரைட்டிங் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தனியாக ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸலண்ட்னே ஓப்பனாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகியும் அந்த டென்ஷனை அட்டகாசமாக பில்டப் பண்ணிட்டே போகிறாரு. ஹீரோ ஒரு பெரிய சவால் விட்டுருக்காரு. அதை யாராலும் செய்ய முடியாது நம்புற ஒரு விஷயத்தை ஹீரோ எப்படி பண்ணுறாரு, அதுக்காக அவர் பண்ணுற ட்ரிக்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் நல்லாவே எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த சீனை ஹீரோ வில்லன் டைலாக் ஃபேஸ் ஆஃபாக முடிச்ச விதமும் ரொம்ப
ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. எகைன் அந்த சீன் வரைக்குமே ரைட்டிங் டாப் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எகைன் டெக்னிக்கல் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அவுட்புட்டை தான் படக்குழு கொடுத்துருக்காங்க. மிரோஸ்லோவோட சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், நவீன் நூலியோட எடிட்டிங்கா இருக்கட்டும், பீட்டர் ஹைன், அப்புறம் வந்து கெச்சா கம்பக்கடே அண்ட் டிராகன் பிரகாஷ், நபகண்டான் நிறைய பேர் ஸ்டன் சீக்வன்ஸுக்கும் உழைச்சிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்சஸ் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக அந்த ஒரு கேம் விளையாடுறப்ப சொல்லுவாங்க ஃப்ளோரிஸ் லாவா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஃப்ளோரிஸ் ரப்பர்னு வச்சு ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது லார்ஜர் லைஃபாக இருந்தாலுமே ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இல்லைனாலுமே கூட நமக்கு தேட்டரில் பார்க்குறப்ப அது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்குது அப்படிங்கிறதுல நிச்சயமாக மாற்று கருத்து இல்லை. கமர்ஷியல் சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு உலக சினிமா பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமா பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபி இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லலாம். தேவிஸ்ரீ பிரசாத்தோட பாடல்கள் தனியாக கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. எனக்குமே கூட அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த மாதிரியான குறைகள் எதுவுமே தென்படலை. ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான மோடில் தான் பாடல்கள் எல்லாமே போச்சு. குறிப்பாக அந்த சத்தாரா சாங்கில் அல்லு அர்ஜுனோட கெட்டப் அண்ட் அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பண்ணப்பட்ட அந்த டோட்டல் கொரியோகிராஃபியுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பக்காவான தியேட்டர் மெட்டீரியல் அந்த சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ரீலீலா வர சாங்குமே ஒரு என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டன் சீக்வன்ஸுக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் நல்லா பார்த்து ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி டான்ஸ் சீக்வன்ஸுக்கும் ஓவர் டைம் பார்த்துருக்காங்க. அதுக்கான எஃபர்ட் ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. சாம் சிஎஸ் அடிஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருந்துச்சோ அது டோட்டலாக செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் சீனுக்கு அப்புறம் வர காட்சிகள் எல்லாமே டோட்டலாக வேற ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை கொண்டு போயிருது. அந்த கிட்னாப் ட்ராமா அந்த போர்ஷன் எல்லாமே இது ஒரு ஸ்பின் ஆஃபோ இல்லை வந்து வேற ஒரு பாட்டோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்திடுது. முன்னாடியே அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ரைடிங் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துலேயே படம் முடிஞ்சிட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் வர காட்சிகள்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மெட்டீரியல் மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஃபீல் ஆகிறதுக்கான அடிஷனல் ரீசனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது அந்த சேலஞ்சுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதவே ஹீரோ முடிச்சிட்டாரு. இது என்ன ஒரு சாதாரண பிரச்சனை தானே, இதை முடிக்க மாட்டாரா ஹீரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளே வந்துடுது. அதுக்கப்புறமும் 1 மணி நேரம் படம் போகிறது நிச்சயமாக ஒரு டயரிங்கான வாட்சாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டிங்கில் இருக்க இந்த பிரச்சனைகள் காரணமாக நிறையா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் நம்ம மைண்டில் எட்டி பார்க்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு டீசர் மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த டீசருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி புஷ்பா 2 அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு டீஸ், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டீசர் வச்சுருப்பாங்க. அல்லு அர்ஜுனோட கேரக்டர் புஷ்பா கேரக்டர் வந்து மிஸ் ஆகிட்ட மாதிரி ஒரு டீசர் வச்சுருப்பாங்க. அந்த டீசருக்கும் இந்த படத்துக்கும் எகைன் சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இன்கன்சிஸ்டன்சி படத்தில் இலையோடிட்டே இருக்குது. அது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பேன் இண்டியன் நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்களை இடைச்சொருகளாக சொருகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நார்த்தில் படம் பிக்கப் ஆகணுங்கிறதுக்காக நிறையா காட்சிகள் வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு உணர்வையே கொடுக்குது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு அம்மன் கிட்ட போட்டாச்சு, அதை வச்சு மட்டும் பாட்டு மட்டும் ஏன் எடுக்கணும், ஒரு சென்டிமெண்ட் சீனும் எடுத்துருவோம், ஒரு ஃபைட்டும் எடுத்துருவோம் அப்படிங்கிற மோடில் தான் எடுத்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்காங்க, அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த எபிசோடு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு தனி படம் மாதிரி ஃபீல் ஆகுது. அது நல்லா இருக்குது பார்க்க. பட் அது இந்த ஓவரால் படத்தோட அந்த ஸ்கோப்புள்ள ஃபிட் ஆகாத ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அதுதான் அந்த கடைசி 1 மணி நேரத்துக்கும் ஒரு லீடாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக குட் வாட்ச்னு ரேட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ஒரு ரைட்டிங் உள்ள படம் தான், குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, மொத்த படமும் பார்த்து முடிக்கிறப்போ நமக்கு ஒரு 1.5 படம் பார்த்த ஃபீல் இருக்குது. 3.5 மணி நேரம் டியூரேஷன் அப்படிங்கிறதுக்கு அது வந்து காரணம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெயின் கதையை முடிஞ்சதுக்கப்புறம் அதை இன்னும் இழுத்துட்டு போயிட்ட ஃபீல் இருக்கிறதுனால தான் அந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எவாலுவேட் பண்ணி ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். 30% தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம். இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்.